Hey guys, welcome back to our channel. என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் ஹேமதர்ஷினி. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ரெசிபிஸ் வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் உளுந்தவடை வீடியோ போட்டிருக்கோம். ஐ கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மசாலா போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 1 கப் வேக வச்ச உருளைக்கிழங்கு, வேக வச்சு தோல் உரிச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. 1/2 கப் மாவு எடுத்துக்கோங்க, பஜ்ஜி மாவு. பொருசாக சாப் பண்ணால் கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக சாப் பண்ணது, இஞ்சி பூண்டு நீங்கள் தட்டி கூட வச்சுக்கலாம், அல்லது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். அப்புறம் குட்டி குட்டியாக சாப் பண்ண வெங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணி 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் அல்லது தட்டி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க, கொத்தமல்லி அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் நிறைய கூட எடுத்துக்கலாம். கருவேப்பிலை குட்டி குட்டியாக சாப் பண்ணது. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு பவுலுக்கு ஒரு பவுலே எடுத்திருக்கேன். நல்லா வதங்கட்டும். ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம்லாம் இதோட மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச மஞ்சத்தூளும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கம்பைன் ஆகிற மாதிரி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம எடுத்து வச்ச வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்து வைக்கல, இன்க்ரீடியன்ஸில் காமிக்கலை, நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு காரம் பத்தலை, ஸோ அதனால் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறதுனால வேண்டாம். இப்போ வந்து எடுத்து கீழே வச்சுக்கலாம் அடுப்பை விட்டு. லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்ல ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இது நல்லா ஆறணும். எடுத்து கீழே வச்சுக்கலாம், நல்லா ஆறட்டும். இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பஜ்ஜி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த கடல மாவு, அரிசி மாவுலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறதுனால மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பஜ்ஜி மாவே எடுத்துக்கிட்டேன். பஜ்ஜி மாவு எடுத்து நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து லம்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் கெட்டியாக தேவை, அந்த அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மசாலா எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்ச மசாலா வந்து ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இந்த சைஸ் இருக்கணும். நீங்கள் எந்த சைஸ் வேணால் பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்ச மாவில் போட்டு ஸ்பூனில் மொண்டு ஊற்றிக்கோங்க அந்த மாவை. நீங்களா கை கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து நல்லா கை வச்சு சுற்றி விட்டு எண்ணெய் காய வச்சுருக்கோம். டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடணும். இந்த மாதிரி ஒழுகிரும், அதனால் டக்கு டக்குன்னு போட்டுறணும். போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள், உள்ற மசாலா வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது. வெளியே கிறிஸ்பியாக, உள்ற சாஃப்டாக இருக்குது. நம்ம
சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ரெசிபிஸ் வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.